நிச்சயமா வழக்கம் போல விஜய் பிடிக்காதவர்கள், விஜய் வந்தால் யாருக்கு பிடிக்காதோ, இல்ல விஜயால் யாரு பாதிக்கப்பட போறாங்களோ, விஜயுடைய அரசியல் வருகையால் எந்த கட்சி பாதிப்புக்கு உள்ளாக போதோ அவங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸ்ட்டை விட சுமாராக தான் இருக்கு, லியோ விட கம்மியாக தான் இருக்கு, பீஸ்ட் லியோ வரிசையில் இது மாசா ஒரு கோட் பிரியாணி பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை இந்த படத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. விஜயை பிடிக்கலாம இருக்கலாம், ஆனா விஜயனுடைய படத்தை பிடிக்காதவங்க, விஜயனுடைய நடிப்பை பிடிக்காதவங்க, விஜயனுடைய நடனத்தை பிடிக்காதவங்க, விஜயனுடைய ஸ்டண்டை பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இது இவங்க எதுக்கக்கூடிய கட்சியில கூட விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களும் இந்த படத்தை எப்படியாவது அரசியலா வீழ்த்தணும் அப்படிங்கிற திட்டமிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு படத்தை படமா பார்க்கணும், படத்தில் நடிப்பவர் அரசியல்வாதி என்பதற்காக அந்த படத்தை மட்டம் தட்டி பேசக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் மீது நமக்கு கருத்து வெறுப்பு இருக்குங்கிறதுக்காக மாமன்னன் படத்தை கேவலப்படுத்தி பேசினா எவ்வளவு தவறானதோ அது போலதான் விஜய் அரசியலுக்கு வர்றாருங்கிறதுக்காக விஜய் நடிச்ச படத்தை நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்போம்.